ஸோ ஒரு பிஸ்னஸ் அனாலிஸ்டோட மெயின் ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஸ்டாக் ஹோல்டர்ஸ்ட்ட கம்யூனிகேட் பண்ணி, இந்த ஒரு பிஸ்னஸுக்கு தேவையான ரெக்வயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறது தான் அவங்களோட வேலை. ஸோ இதில் ஸ்டாக் ஹோல்டர்ஸ்னு ஒரு டேர்மை சொன்னேன். அந்த ஸ்டாக் ஹோல்டர்ஸ் யாராக இருப்பாங்க அப்படின்னா, ஒன்று டைரெக்டாக கிளைண்ட்டாக இருப்பாங்க, இல்லாட்டினா அவங்களோட ஆர்கனைசேஷனில் இருக்கிற ப்ராஜெக்ட் மேனேஜர் இல்லாட்டினா ப்ராடக்ட் மேனேஜராக இருப்பாங்க, இல்லாட்டினா டைரெக்டாகவே கஸ்டமராக கூட இருக்கலாம். ஸோ இந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்டாக் ஹோல்டர்ஸை கம்யூனிகேட் பண்ணி அவங்ககிட்ட இருக்கிற எல்லா ரெக்குவயர்மெண்ட்ஸையும் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ யூஸ்வலாக அது வந்து கிளைண்ட்டாக தான் இருக்கும். ஸோ கிளைண்ட்டுக்கு வந்து மோஸ்ட்லி பிஸ்னஸில் நடக்கிறதெல்லாம் தெரியாது. அவங்களுக்கு தேவையானதை வந்து அவங்கக்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. மேபி எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு இ-காமர்ஸ் சைட் வேணும் அப்படின்ற ஒரு ரெக்குவயர்மெண்ட்டோட அவங்க வருவாங்க. ஸோ எனக்கு ஒரு இ-காமர்ஸ் சைட்டில் ஒரு ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணணும், அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் கார்ட்டுக்கு ஆட் பண்ணணும், நெக்ஸ்ட் கார்ட்ல இருந்து அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் செக் அவுட் பண்ணி பேமெண்ட் பண்ணணும். இந்த சிம்பிளான ஒரு ரெக்குவயர்மெண்ட்டோட அவங்க வருவாங்க. இப்போ பிஸ்னஸ் அனலிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கிளைண்ட்டை இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையானது எல்லா கொஸ்டின்ஸையும் அவங்ககிட்ட கேட்டு, உங்களுக்கு வந்து எத்தனை ப்ராடக்ட்ஸ் மோஸ்ட்லி உங்கள் இ-காமர்ஸ் சைட்டில் தேவைப்படும், எத்தனை கஸ்டமர்ஸை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க, என்ன டைப் ஆஃப் டிஸ்கவுண்ட்லாம் நீங்கள் கொடுப்பீங்க, என்ன டேக்ஸ் சிஸ்டத்தை யூஸ் பண்ணுவீங்க, இப்படின்ட்டு மல்டிபிள் கொஸ்டின்ஸை அந்த கிளைண்ட்டுகிட்ட அவங்க கொஸ்டினாக கேட்பாங்க. ஸோ இப்படி அவங்க கொஸ்டின்ஸை கேட்டு கேட்டு எல்லாத்தையும் அதை வந்து டாக்குமெண்ட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திரும்ப வந்து அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து பிஸ்னஸ் ரெக்குவயர்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. யூஸ்வலாக ரெக்குவயர்மெண்ட்னா எனக்கு இது வேணும் அது வேணுன்றத கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட்டு. இதை வந்து என்னென்னா பிஸ்னஸ் ரெக்குவயர்மெண்ட்டை மாற்றினா தான் நம்ம வந்து ஒரு டெவ் டீம்கிட்ட கொடுக்க முடியும். இந்த பிஸ்னஸ் ரெக்குவயர்மெண்ட்டை கலெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களோட ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆர் ப்ராடக்ட் மேனேஜர்கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, இந்த ரெக்குவயர்மெண்ட்லாம் நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணி அந்த பிஸ்னஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஒன்ஸ் அதை ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து டெவலப்மெண்ட் டீம் கூட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் டீமும் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டும் ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணி அந்த ரெக்குவயர்மெண்ட் வந்து கரெக்டாக எக்ஸ்பெக்டேஷன் படி அந்த டெவலப்மெண்ட் டீம் வந்து டெவலப் பண்ணுறாங்களா அப்படின்றத க்ளோஸாக மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரோல் எல்லாத்தையும் ப்ளே பண்ணுறவங்க யாருன்னா இந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட். ஃபஸ்ட்டு ரெக்குவயர்மெண்ட்டை கேதர் பண்ணுவாங்க, பிஸ்னஸ் ரெக்குவயர்மெண்ட்டை கன்வெர்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் மேனேஜர் கூட டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ஃபைனலைஸ் பண்ணுறாங்க, ஸ்டாக் ஹோல்டர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறாங்க, திரும்ப வந்து ஸோ டெவலப்மெண்ட் டீம்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி அந்த ப்ராடக்டை பில்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அவங்களோட மெயின் ரோல். ஸோ இது மட்டும் இல்லை, அவங்க வந்து இன்னும் நிறைய விஷயங்களை கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ மேபி ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கும், அந்த ரெக்குவயர்மெண்ட்டை வந்து அவங்க வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி இப்படிலாம் பண்ணியிருக்காங்க, இப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களையும் அவங்க தான் ரிசர்ச் பண்ணி டெவலப்மெண்ட் டீம்கிட்ட கொடுப்பாங்க. அவங்களோட ரோல் வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி அது டிஃபர் ஆகும். ஸோ மெயினாக அவங்க ப்ளே பண்ணுற ரோல் இதாக தான் இருக்கும். ஸோ ஒரு கம்பெனியில் எப்போவுமே ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்டோட ரோல் வந்து ரொம்ப குரூஷியல். அதனால தான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் அப்படின்னு நான் சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்டாக இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸு ஒரு 3 இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்லு. ஏன் அப்படின்னா அவங்க வந்து கிளைண்ட்டுக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும், ப்ராடக்ட் மேனேஜர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும், டெவலப்மெண்ட் டீம்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும், இன்னும் அது போக நிறைய ஸ்டாக் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க, எல்லாருக்கிட்டையும் கம்யூனிகேட் பண்ண வேண்டிய வேலை அவங்ககிட்ட இருக்கும். ஸோ அப்போ அவங்க வந்து கம்யூனிகேஷனில் கிளியராக இருக்கணும். கம்யூனிகேஷன் இந்த சென்ஸ் இங்கிலீஷில் பேசுகிறது மட்டும் இல்லை, ரெக்குவயர்மெண்ட்டை டெவலப்மெண்ட் டீமுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதும் கம்யூனிகேஷன் தான். ரெண்டாவது ஸ்கில் அவங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு நல்ல அனாலிட்டிக்கல் ஸ்கில் இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து ஒரு ரெக்குவயர்மெண்ட்டை கேதர் பண்ணுறாங்க, அதை வந்து பிஸ்னஸ் மாடலாக மாற்றணும். ஸோ அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணணும், நிறைய எக்ஸலோட ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும், நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, கிராஃப் அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் அவங்க ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அவங்க வந்து நல்ல ஒரு அனாலிட்டிக்கல் ஸ்கில் உள்ள கேண்டிடேட்டாக இருக்கணும். மூணாவது அவங்களுக்கு வந்து நல்ல டாக்குமெண்டேஷன் ஸ்கில்லும் இருக்கணும். ஏன்னா எல்லாத்தையுமே ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து அதை வந்து டெவலப்மெண்ட் டீம்கிட்ட கொடுக்க முடியும். ஸோ ஒரு டாக்குமெண்டேஷன் ஸ்கில் இருக்கணும். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்கில் தேவைப்படும். அவங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும், அனாலிட்டிக்கல் ஸ்கில் ஆஸ் வெல் அஸ் டாக்குமெண்டேஷன் ஸ்கில் இருக்கணும். ஸோ யார் பிஸ்னஸ் அனலிஸ்ட் படிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா யாருனாலும் படிக்கலாம். மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸை ஈஸியாக அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ரோலை எடுத்துக்கலாம். ரெண்டாவது நல்லா கம்யூனிகேட் பண்ணவும் தெரியணும், உங்களுக்கு வந்து நல்ல அனாலிட்டிக்கல் ஸ்கில்லும் இருந்துச்சுன்னா இந்த ரோலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிடலாம். மூணாவது நீங்கள் ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கீங்க, இல்லாட்டினா அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க, இல்லாட்டி மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ரெக்ரூட்டர்ஸ் அவங்கள தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களா இருந்தால் கூட நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கிடலாம். நீங்கள் ஒரு இன்ட்ரோவர்ட் கேரக்டராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரோலை சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் கம்யூனிகேஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் இன்ட்ரோவர்ட் ரொம்ப ஷை கேரக்டர் அப்படின்னு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரோலை சூஸ் பண்ணாதீங்க, அது உங்களுக்கு சூட் ஆகாது.
நெக்ஸ்ட்டு சேலரி பேக்கேஜ் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஒரு ஆவரேஜாக ஒரு பிஸ்னஸ் அனாலிஸ்ட்டுக்கு எவ்வளோ 2.7 lakhs வந்து பேசிக் சேலரியிலேருந்து அவங்களுக்கு வந்து ஒரு 15 lakh per annum மேக்ஸிமமாக அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஆவரேஜாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து 9 lakh per annum வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் திஸ் டிபெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தி கம்பெனி. ஸோ ஒரு கம்பெனியை பொறுத்து தான் இந்த சேலரி எல்லாம் டிஃபைன் ஆகும். இந்த ரோல் வந்து ஒரு போர் அடிக்காத ஒரு ஜாப். மேபி நீங்கள் டெவலப்மெண்ட்ல இருந்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரே கோடை திரும்ப அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பிஸ்னஸ் அனாலிஸ்டில் நிறைய ரிசர்ச் பண்ண வேண்டியிருக்கும். நிறைய புதுசாக ரெக்குவயர்மெண்ட்டை கேதர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கம்யூனிகேஷன் இருக்கிறதுனால இது வந்து ஒரு சூப்பர் ரோல். நீங்கள் சூஸ் பண்ணலாம். இது எப்போவுமே ஒரு டிமாண்டிங் ஜாபாக தான் இருக்கும். இந்த ஜாப் வந்து டெவலப்பருக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோலு. ஸோ நீங்கள் இந்த ரோலை சூஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் நீங்கள் போடுங்க. மேபி எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை ஒரு வீடியோவாக நான் மேக் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃபர்தராக வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.